ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நானும் தம்பியும் பார்த்தீங்கன்னா முக்கியமான வேலையாக கடை வீதிக்கு போயிருந்தோம். என்ன வேலைன்னு பார்த்தீங்கன்னா இபி பில்லு கட்டணும், ரேஷன் போகணும், பேங்க்கு போகிற வேலை இருந்தது. இபி பில்லு கட்டிட்டு ரேஷனில் பொருள்லாம் வாங்கி தம்பிட்டு நான் வீட்டுக்கு கொடுத்து அனுப்பிட்டேன். பேங்க்கு போகலாம் நான் போனப்போ தான் அங்கே பேங்க் முன்னாடி பழம் வித்துட்டு இருந்தாங்க. இந்த பழத்தோட விலை வந்து எவ்வளோ இருக்குன்னு கெஸ் பண்ணுங்கள். அந்த வீடியோ எண்டில் நான் சொல்கிறேன். பேங்க்லேருந்து வீட்டுக்கு கொஞ்சம் தூரம் போகணும். அதனால் தம்பி சைக்கிள் எடுத்த சொல்லிவிட்டேன். தம்பி சைக்கிளில் பழம் எடுத்துகிட்டு போயிட்டு வீட்டுக்கு போயிட்டாங்க. நான் வீட்டுக்கு வந்துட்டு இருக்க பார்த்தீங்கன்னா தர்ஷினியோட ஃப்ரெண்டு அவங்க பாட்டி வந்து மினி ஹோட்டல் மாதிரி வச்சுருக்காங்க. அவங்ககிட்ட பார்த்தீங்கன்னா பஜ்ஜி நல்லா சூடாக இருந்தது. வரக்குள்ள பசங்களுக்கு வாங்கிட்டு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்து நானும் பசங்களும் சாப்பிட்டோம். அப்புறம் இந்த பழத்தை வந்து நான் அங்கேயே கொஞ்சம் கட் பண்ணி தர சொல்லி தான் வாங்கிட்டு வந்தேன். நல்லா இருந்தது. இந்த பழத்தோட விலை எவ்வளோன்னு சொல்கிறேன்னு சொல்லியிருந்தீங்களா? பழத்தோட விலை வந்து 60 ரூபா தான். உங்கள் ஊரில் இந்த பழத்தோட விலை எவ்வளோங்கிறத மறக்காமல் நீங்கள் சொல்லுங்கள். பசங்க கட் பண்ணி தர சொன்னாங்க. எனக்கு கட் பண்ண தெரியாது. அவங்க அப்பா வந்தோடனே கட் பண்ணி தரேன்னு சொல்லிட்டு சரி ஓகேன்ட்டாங்க. அப்புறம் இந்த மாதம் ரேஷனில் நம்ம வந்து என்ன வாங்கிட்டதுன்னு பார்த்தீங்கன்னா சர்க்கரை, பருப்பு, அரிசி வந்து இட்லி அரிசி தான் போட்டாங்க, குண்டு அரிசி. 2 பாக்கெட் சேமியா, 1 பாக்கெட் ரவை வாங்கிட்டு வந்தாங்க. ரவையை வச்சு நைட்டுக்கு உப்புமா செஞ்சுட்டு தேங்காய் சட்னி அரைச்சிக்கிட்டோம். நம்ம உப்புமா செய்யக்குள்ள எப்போதுமே ரவையை நெய் அல்லது எண்ணெய் ஊற்றி வறுத்து உப்புமா செஞ்சோம்னா சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.